அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பாண்டிச்சேரி அண்ணனுடைய நிகழ்வுக்கு வரக்குள்ளே எனக்கு வந்து பணி மாறுதலும் வந்துடுச்சு. இதுக்கு மேல புதுச்சேரியில ஸ்கிரிப்ட் படிங்க, ப்ரமோஷன் வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா. இது ஒரு மகிழ்வான வெளிப்படையான ஒரு உரையாடலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து பள்ளியில படிக்கக்குள்ளே எனக்கு பிடித்த ஒரு கலை வடிவம்னா அது நாடகம் தான். நிறையா இருக்கும், நிறையா கலை வடிவங்கள் இருக்கும். பேசுறது வந்து, அப்புறம் வந்து வந்து நடனம் ஆடுறது, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக வந்து நாடகம் இருந்தது எப்பயுமே. நானானா நடித்தது கிடையாது. அது பள்ளியில் படிக்கக்குள்ள நான் கலை வடிவங்களில் நேரடியாக நான் எப்பயுமே ஒரு பார்வையாளனா, இப்போ கடைசி இருக்கையில் உட்காந்து பார்க்குற ஒரு பார்வையாளனாக தான் நான் பள்ளி அளவில் இருந்திருக்கேன். பின்னாடி வந்து எனக்கு அந்த கலை மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. சரி, நம்ம ஏன் நடித்து பார்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் கூட தோணுச்சு. பின்னாடி வந்து நம்ம நண்பர் வேலு சரவணன் அவர்களுடைய இயக்கத்துலேயும் கோபியோட இயக்கத்துலேயுமே நான் நாடகங்களில் பங்கேற்று மேடையில் நடிக்கக்குள்ள தான் அந்த மொழியினுடைய அடுத்த வடிவம் இருக்குல்ல, அந்த பரிணாமத்தின தன்மையை நான் உணர ஆரம்பிச்சது என்னன்னா, மேடைக்குள்ளார போக்குள்ள தான் ஒரு மொழி வந்து எப்படி வந்து ஒரு வலிமையான ஒரு பெரிய ஆயுதமாக மாறுதுன்றத வந்து நான் உணர ஆரம்பிச்சது வந்து மேடையில் போகக்குள்ள தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம வாழ்க்கையும் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை அது எல்லாமே நாடகம் தான். நம்ம பூமிக்குள்ளார வந்ததுலேருந்து நம்ம வெளியே போகிற வரைக்கும் எல்லாமே ஒரு சடங்காகவும் நாடகமாக தான் நம்மளை சுற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பேருந்தில் போகக்குள்ள பார்க்குறோம், பக்கத்தில் பேசுகிறோம், சுற்றி இருக்கிற காற்றை பார்க்குறோம். அது எல்லாமே ஒரு அரங்கம் தான். நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை எல்லா பொருட்களையுமே ஒரு அரங்க பொருட்கள் தான். இப்போ இந்த படைப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் 3 நாடகங்களை முழுமையாக வாசித்தேன். அதில் வந்து 2 நாடகங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். தெப்பம் வந்து மறுபடியும் எழுதியிருக்காரு அண்ணன். திரும்பியும் முழுசாக வந்து என்னென்னா ரீரைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில கூறுகளை சேர்த்துருக்காங்க. அது வந்து இந்த நாடகம் நடுக்கூத்தன், அது ஒரு கல்ட் கிளாசிக்னே சொல்லலாம். அது வந்து என்னென்னா திருப்பியும் வந்து அந்த அந்த காட்சிகளும் அதை வந்து அந்த நாடக அமைப்பும் சரி, அந்த பாத்திரங்களும் சரி, அந்த நடுக்கூத்தன் நாடகம் வந்து எனக்கு அப்படியே மனசுக்குள்ளார நிற்குது. அந்த நாடகத்தை நான் வந்து கோபியோட இயக்கத்துலேயும் பார்த்தேன். அது திருப்பியும் அதை படிக்கக்குள்ளேயும் அது வந்து அப்படியான ஒரு அழகான ஒரு உணர்வை கொடுத்தது. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எழுத்துக்களை நாம் வாசித்து பார்க்கணும். அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு கண்ணாடி போல் நமக்கு முன்னாடி எடுத்து நிறுத்தியிருக்காரு. அதாவது வெவ்வேறு கதை மாந்தர்களை இவர் எப்படி இவருக்குள்ளார எட்டுன்னு வந்திருக்காரு. அதாவது என்னென்னா, குரூரமானவங்களும் இதுக்குள்ளார இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த உரையாடல்கள் இருக்குல்ல, அந்த உரையாடல்களை பற்றி இது பார்க்கக்குள்ள கலீலியோவோட ஒரு நாடகத்தை சொல்லுவாங்க. கலீலியோ வந்து டயலாக்ஸ்னு ஒரு இதை எழுதியிருப்பார். அவர் ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்டும் கூட, ஒரு பெரிய கலைஞனாகவும் இருந்திருக்கார். அவர் வந்து என்னென்னா 3 விதமான கதாபாத்திரங்களை அடுக்கி அவருடைய டைலாக்ஸை எழுதியிருப்பார். எப்படின்னா, ஒரு கடவுள் நம்பிக்கையாளன், கடவுள் மறுப்பாளன், ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு மாந்தன். இந்த நாடகம் இவருடைய அந்த முழுக்க இதை நம்ம படிக்கக்குள்ள நிறைய இடங்கள்ல ஒரு தத்துவ விசாரணையாக இருக்குது. இது தமிழுக்கு வந்து புதுமையான அணுகுமுறை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் எழுத்து முறையில் இந்த தத்துவ விசாரணைன்றது பெரும்பாலும் அந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் தான் இந்த தத்துவ விசாரணை அதிகமாக இருக்கும். இந்த தத்துவ விசாரணையை மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கார். நிறைய இடங்கள்ல ஒரு மிக அழகான நீண்ட விரிவான உரையாடல்கள். அது வாழ்க்கையை நாம் வந்து நமக்குள்ளார கேள்வி எழும்ல, நல்லவன் கெட்டவன், சரி தவறு, இதை மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளோட இது வந்து தமிழ் சிந்தனை மரபாக இருக்கலாம், உலக சிந்தனை மரபாக இருக்கலாம். இதுக்கு இவர்கிட்ட என்னன்னா எந்த சாயலும் இல்லை. இந்த எழுத்தாளருடைய சாயல், அந்த எழுத்தாளருடைய சாயல், இந்த நாடக கலைஞனுடைய சாயல் அப்படின்ற எந்த தன்மையும் இல்லாமல் அதில் இருக்கிற தலைப்புகளை பாருங்க, அதில் இருக்கிற பெயர்களை பாருங்க, எல்லாமே புதுசாக இருக்கு. அதில் முதல் நாடக தலைப்பு வந்து தெப்பம்ல தொடங்கி நடுக்கூத்தன், பிடர்வு, வாராபதி, புழு, அல்லிமல்லிக்காடு, புனல்காடு, அரங்க பொருட்களின் வீடு, ஒளி மங்கி கூடுகிறது, இருள் சூழ் அவள். இதில் ஒவ்வொன்றுமே என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கையின் ஓட்டங்களை தான் அவர் வந்து பெரும்பாலும் பதிவு செஞ்சுருக்காரு. அது ஆழமாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும், அதே சமயத்தில் ஒவ்வொன்றுக்கும் அந்த மனித உணர்வுகளுடைய தன்மை இருக்குல்ல. ஒரு இடத்துல காதலை வெளிப்படலாம், ஒரு இடத்துல கோபத்தை வெளிப்படலாம்,
அதுக்கப்புறம் அந்த சட்டையர்ன்றது இருக்குது. அதில் குறிப்பாக ஏன் வந்து தனுஷு வந்து இப்போ அந்த விஷயத்த பேச வரக்குள்ளே ஒரு சிரிப்பு உள்ளார வருதுன்னா, அந்த கோட்புழுதின்ற கேரக்டர் அவருக்குள்ளார போயிட்டு இருப்பார். இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை படிக்க இதுக்குள்ளார இருக்கிற கேரக்டருக்குள்ளார நாம நகர ஆரம்பிச்சிடும். அப்படியா வந்து அவர் எழுதியிருக்காரு. இதை நீங்க வந்து படிக்கக்குள்ளேயே நாம வந்து என்னன்னா அந்த அந்த ஒவ்வொரு நமக்குள்ளார இருக்கிற கதாபாத்திரங்கள் வெளிப்படுறபடியா அது இருக்கும். ஏன்னா அவ்வளவு உலகத்துல நம்மளை சுத்தி வாழற மனிதர்களை எந்த அளவுக்கு இந்த படைப்பாளர் உள்வாங்கி இருப்பாருன்றத நீங்க எழுத்துல படிக்கக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் இதுக்குள்ளார வெளிப்பட்டிருக்கும். இந்த முழு ஆக்கங்களை நம்ம படிக்கக்குள்ள ஒரு வரலாற்று ரீதியான தத்துவ விசாரணையும் இதுக்குள்ளார இருக்கு, அறிவியல் பார்வைகள் இருக்கு, சமூக கேள்விகள் இருக்கு, ஒரு அறச்சீற்றம் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா ஒரு மதுபான விடுதியினுடைய காட்சியை எடுத்துங்க, அடுத்தது கடைசியா இருக்கிற அந்த மருத்துவமனை காட்சிகள் நம்ம நண்பர் அழகா பேசினாரு வசந்த். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே காட்சிகளை வந்து என்னன்னா அந்த இடம், சூழ்நிலை, ஒலி அமைப்பு, இசை, அதுல இருக்க பாடல்கள் எல்லாமே புதுசு. எதுவுமே வந்து என்னன்னா இதுல இருந்து எடுக்கப்பட்டது, இதுல இருந்து வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணதுன்றது ஒண்ணு கூட கிடையாது. அது முழுக்க அது இல்லாம அந்த குறிப்பா அந்த பிழர்வு நாடகம் இருக்குல்ல, அது தொடங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும், முடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு இப்ப சுழல்னு ஒரு தொடர் ஓடிட்டு இருக்கு, அத மாதிரி ஒரு வெப் சீரிஸா எடுக்கிறபடியான ஒரு ஸ்கிரிப்டாவே இருக்கு. சொன்ன மாதிரி இப்ப உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் தனுஷு சொன்னதுதான் எனக்கு மனசுக்குள்ளார ஓடிச்சு. ஒரு அங்க சிறைச்சாலை, அங்க வழக்காடு மன்றம், வழக்குரைஞர்கள், அது மாத்தி வந்து என்னன்னா இவர்கிட்ட அந்த எழுத்துல வந்து ஒரு புதிர்த்தன்மை இருக்கு. அப்போ வந்து என்னன்னா தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சொற்களை வச்சு விளையாடும் விளையாட்டு தான் செய்யுள்னு சொல்லுவாங்க. இவர் வந்து உரைநடையிலே விளையாடுறாரு. அந்த சொற்கள் வந்து என்னன்னா அவர்கிட்ட வந்து அப்படியான ஒரு புதுமையான அணுகுமுறை, வழக்கமான இருக்கிற சொல்லாடல்களை அவர்கிட்ட என்னன்னா புதுசா நான் ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே வந்து என்னன்னா வழக்கமா இருக்கிற ஒரு முயற்சியை, இயல்பான தன்மையை உடைச்சி, ஆனா அதுக்குள்ளார இயல்பு இருக்கும். இயல்பு இல்லாம ஒரு எழுதல, இயல்பு இருக்கும். ஆனா ஏற்கனவே செய்ததை ஒன்று செய்யக்கூடாதுன்றத உறுதியான ஒரு மனநிலையோட அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த எழுத்துக்குள்ளார நம்ம வந்து நம்மளை பயணிக்கும்படியான ஒரு உணர்வையும் நமக்கு வந்து நிறைய வேலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாக தான் இருக்கும். இது வந்து என்னன்னா அப்படியே வந்து ஒரு செய்தித்தாளை படிக்கிற மாதிரி இவருடைய எழுத்தை படிக்க முடியாது. வந்து என்னன்னா அதுக்கான மெனக்கெடல் நமக்கு தேவைப்படும். ஒரு இந்த நாடக பிரதிகளை வாசிக்கணும்னா நீங்க ஒரு நிதானமான மனநிலைக்குள்ளார வந்து பொறுமையா ஒரு முறைக்கு இருமுறை பல முறை வாசிக்கணும். அப்பதான் வந்து என்னன்னா அதுக்குள்ளார இருக்கிற அடுக்குகள் இருக்குல்ல, அந்த சிந்தனை அடுக்குகளும் எண்ண உணர்வுகளும் படிப்படியா உங்களுக்கு தானா புலப்பட ஆரம்பிக்கும். அது வந்து என்னன்னா இப்ப சொன்னார்ல வந்து பாரதி ராஜா சொல்லக்குள்ள அது அந்த உணர்வை எல்லாருமே பெற்றிருப்பாங்க. ஒரே ஒரு அந்த கதை சுருக்கத்தை தொடங்கி அதுக்கப்புறம் போற போக்குகள் இருக்குல்ல, அங்க எல்லாத்துக்குமான இடங்களும் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறக்கும் வரை எப்படி வந்து எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு ஒண்ணுமே நுணுக்கமா ஆழமா அழகா பதிவு செஞ்சிருப்பார். ஒரு முறை பிரபஞ்சன் வந்து தமிழ்ச்சங்க மேடையில சொன்னார், எதை எழுதணும், அதாவது வாழ்வினுடைய மைய நீரோட்டத்தை தான் எழுத முடியும். நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் எழுதணும்னா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவோ சுவாரஸ்யமாவோ இருக்காது. ஆனா இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை நாம கேள்வி கேட்டுக்கொள்வதாகவும் நம்மளை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான நிறைய கூறுகளும் கற்பனைகளும். அதாவது என்னன்னா ஒரு மனிதர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா கதை வழியாக தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே கதை கேட்டே வளர்ந்த ஒரு இதுல இருந்து வரோம். வந்து உம்பர்டோ ஈக்கோ என்ற எழுத்தாளரும் சரி, யுலலா நோவா ஹரி என்ற ஒரு ஹிஸ்டாரியனும், ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விளங்க வைக்கணும்னா கதை சொல்லுங்க. பள்ளி மல்லி காடுன்றது முழுக்க ஒரு கதை சொல்லல் அணுகுமுறை தான். ஆனா வழக்கமான ஒரு கதை சொல்லல் அதுல இல்லை. இது வரைக்கும் அந்த ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இல்லை, வெறும் பெண்கள் இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆண் குழந்தை வருது, அது என்ன ஆகுது, இதுவே ஒரு புதுமையான அணுகுமுறை தானே. அப்போ வந்து அங்க இருக்கிற சூழ்நிலை, அந்த கதையை நகர்த்திக்கிட்டு போற விதம், அடுத்தது என்ன நடக்கும்ன்றத யோசிக்கின்ற ஒரு சிந்திக்கின்ற போக்கு. அது எப்படின்னா சிந்தனைன்றது என்னன்னா எழுத்துன்றது என்னன்னா கேள்வி நாமளா இருக்கணும், பதிலும் நாமளா இருக்கணும். நாமளே கேள்வி கேட்டு பதில் எழுதுறது தான் எழுத்து, அதான் சிந்தனை. அதுதான் ஏன்னா அதுதான் கடினமா இருக்கிறது. காரணம் என்னன்னா ஏன் சிந்திக்கிறது வந்து கடினமா இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா நாமளே கேள்வி கேட்கணும், நாமளே பதில் சொல்லணும். அதே மாதிரி இவருடைய உரையாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது படிக்க ஒவ்வொன்றையுமே அண்டர்லைன் பண்ணி எடுத்து வைக்கணும். அவ்வளவு, அதாவது எப்படின்னா அதை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு அதாவது என்னன்னா ஒரு டிஎஸ் எலியட் என்ன சொல்வார்னா ஒரு டெக்ஸ்ட்ன்றது வந்து ஒரு பிரதி இன்பம்னு சொல்லுவாங்க. படிக்கக்குள்ள வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது.
அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னன்னா இதில் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது. உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. வந்து வாழ்க்கையை நாம் வந்து ஒரு குறுக்கு விசாரணை, தத்துவ விசாரணை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு மெய்யியல் அணுகுமுறை இருக்குது. ஒரு வரலாற்று அணுகுமுறை இருக்குது. வந்து என்னன்னா அவருக்கு எது மேலேயும் வந்து ஒரு வெறுப்பு இல்லை. இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்ற எண்ணம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கூறாக நான் பார்க்குறேன். அடுத்தது என்னன்னா அந்த குறிப்பாக எனக்கு தெப்பம்ல வர அந்த காலப்பத்தர்ன்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்புழுதி அந்த கேரக்டர். அடுத்தது இந்த தெப்பம், அதுக்கப்புறம் இந்த நடுக்கூத்தன், இந்த பெயர்கள் எனக்கு வந்து என்னன்னா இன்னமும் என் மனசில் நிற்குது. அந்த முக்கியமாக என்னன்னா இந்த 3 படைப்பாக்களையும் நான் முழுசாக வாசிச்சதுனால இந்த நடுக்கூத்தன், கோட்புழுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலப்பத்தர். ஒரு எழுத்தாளன்றவன் யாருன்றத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார். இன்றைக்கும் வந்து என்னென்னா நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கான ஒரு அடிமை கூட்டத்தை உருவாக்கி அவனை ஒரு கதாநாயக பிம்பமாக வழிபட செஞ்சு அவர் தான் மாபெரும் எழுத்தாளர், அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டும் ஆபத்தாண்டவர், இன்னும் என்னென்னமோ சொல்லி புகழ்ந்து பாடி பாராட்டுரையில் அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பெரிய ஆளாகணும்னா முதல்ல உங்களை சுற்றி ஒரு அடிமை கூட்டத்தை உருவாக்கிடணும், அவங்க வந்து உங்களை வழிபடணும், வழிபட்டு தொடர்ந்து கொண்டாடணும். இது வந்து இந்த பிம்ப சிறை இருக்குல்ல, இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். இது வந்து இந்த அரசியலுக்கும் பொருந்தும், எழுத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரி எந்த சிறையிலையும் அகப்படாத ஒரு எழுத்தாளராக இருக்கார். எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காம, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாம, எப்பயுமே ஒரு இடத்துல வந்தாருன்னா அமைதியாக உட்கார்ந்து இருந்துட்டு கவனிச்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம அரியநாச்சி அவர்கிட்ட பார்க்கலாம். ஏன்னா அவருடைய மொழிபெயர்ப்பையும் நான் படிச்சிருக்கிறேன். வந்து சேரியில் புனைன்ற ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் படிச்சிருக்கிறேன் நான். அப்புறம் ரிமீந்தகம் அவர் எழுதின ஒரு அரசியல் நாவல்னே சொல்லலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஃபேண்டசியை இது வரைக்கும் தமிழில் யாரும் முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அது வந்து ஒரு ரிமீந்தகம்ன்ற ஒரு புதினமாக இருக்கலாம். குறிப்பாக இந்த நாடக பிரதியை நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். அவ்வளவு செய்திகள் உள்ளடங்கி இருக்கு. அவ்வளவு அதாவது என்னன்னா கருத்து செறிவு, அதில் இருக்கிற உணர்வலைகள் இருக்குல்ல, அது வந்து உங்களை வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனநிலைக்கு உங்களை இட்டு செல்லும். இந்த நாடக ஆக்கங்களை நம்ம முழுசாக படிக்கக்குள்ள தமிழ் நிலத்தை பற்றியான ஒரு உணர்வும், நம் வாழ்வியல் பற்றியான நினைவலைகளும், உலகத்தில் இன்று நடக்கக்கூடிய போர், குறிப்பாக போர் இன்றைக்கும் வந்து என்னென்னா வந்து அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன், அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான், இந்த நாடுகளுக்கிடையே ஒவ்வொரு நாடுகளுக்கிடையும் ஒரு இடங்களுக்கிடையேயான இந்த இனம், மொழி, நிலம், சாதி, சமயம், இந்த மாதிரியான பாகுபாடுகளெல்லாம் களையக்கூடிய ஒரு மனநிலையில் ஒட்டுமொத்தமான ஒரு ஹியூமனிட்டியை பேசக்கூடிய ஒரு எழுத்தாகவும் இவர்கிட்ட இருக்குது. இந்த அரியநாச்சினுடைய படைப்புகள் என்பது பன்முகத்தன்மையாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாரும் படித்து அதை வந்து நாடகம் இயக்குகின்ற இயக்குநர்களுக்கான ஒரு பெரிய களமாகவும், நாடகம் நடிக்கின்ற நடிகர்களுக்கான ஒரு பெரிய பயிற்சியாகவும் இந்த படைப்பாக்கங்கள் படிக்கிறது இருக்கும். இயல்பான மனிதர்களுக்கு வாழ்க்கையை பற்றியான நல்ல புரிதல்களை குறிக்கக்கூடிய படைப்பாகவும் இந்த படைப்பு அமைந்திருக்கிறது. இந்த படைப்புகளை அனைவரும் படித்து அதில் இருக்கிற சிறப்புகளை ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிறது நிறைய இடங்கள்ல நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். அதை படிக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்க்கக்குள்ள அதில் ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக அழகாக இருக்கும். எப்படின்னா ஒரு படைப்பு இருக்குன்னா அந்த படைப்பு வந்து படைப்பாளன் போயிட்ட பிறகு வாசிக்கின்ற வாசகர்கள் அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வாசிக்கலாம், வெவ்வேறு சூழ்நிலையிலேருந்து வாசிக்கலாம், வெவ்வேறு வயதிலிருந்து வாசிக்கலாம். அவங்களுக்கான ஒரு உணர்வை அந்த படைப்பு கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.